மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 28. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அரவிந்த் பேசியதை கேட்ட பார்கவி தன் அருகே எதையோ தேடுவது போல் சுற்றுமுற்றும் பார்த்தார். அதை பார்த்த அரவிந்த், என்ன பார்கவி, என்ன தேடுற என்று அவளிடம் கேட்டான். இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பக்கத்தில் ஒரு வீரன் உட்காந்துருந்தான், அவனை தான் தேடுறேன். அவன் தான் வெளியில் போய் அங்கே நடக்கிற அந்த அநாகரிகமான செயலை நிறுத்தி எல்லாரையும் தண்டிக்க போகிறான் அப்படி இப்படின்னு வீர வசனம் பேசினான். சரி, அவன் அதை தான் செய்ய போகிறான்னு நானும் நினச்சேன். ஆனால் காரை விட்டு இறங்கின உடனே காணா போயிட்டான் என்றாள் நக்கலாக. பார்கவி, நீ என்ன கிண்டல் பண்ணுறியா என்று வெறுப்பாக அரவிந்த் பார்கவியை பார்த்து கேட்டான். அதை கேட்ட பார்கவி ஏளனமாக சிரித்தாள். பின்ன என்ன அரவிந்த் இது, நீ இவ்வளவு பெரிய பயந்தாங்குழியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட அப்படி இப்படின்னு பேசுன, வீரவசனா விட்ட. கார்ல இருந்து இறங்கின அடுத்த செகண்ட் அவன் மோசஸ்ன்னு சொன்ன உடனே திரும்பி இப்படி பயந்து போய் உள்ள வந்து உட்காந்துக்கிற. என்ன அரவிந்த் இது, அங்கிளுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்னை என்ன நினைப்பாரு? இந்த சிட்டிக்கே பெரிய போலீஸ் அதிகாரி உங்க அப்பா தான். அப்படி இருக்கிறப்ப நீ இப்படி பயந்தினா உங்க அப்பா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? பார்கவி, உனக்கு மோசஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்னதான் நீ இந்த ஊரில் இருந்தாலும் உனக்கு அவனை பற்றி தெரியாமல் இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு என்று கூறினான் அரவிந்த். அரவிந்த், மோசஸை பார்த்து நீ தான் பயப்படுற. நீ யாரை பிச்சைக்காரன் பயந்தாங்கொழி அப்படின்னு சொன்னியோ அவனை பாரு, அவன் தான் அங்கே நிற்கிறான். அந்த 4 பேரையும் அடித்து படுக்க வச்சவனும் அவன்தான். மோசஸ் வந்தால் ஒரு கை பார்க்குறன்னு சொல்கிறனும் அவன்தான். அவனை பார்த்தா நீ பயந்தாங்கொழின்னு சொல்கிற? இது என்னால் நம்பவே முடியல என்று விஸ்வாவை சுட்டி காட்டி கூறினாள். அதை கேட்ட அரவிந்த் ஆத்திரத்துடன், அந்த பிச்சைக்கார பயலுக்கு மோசஸ் யாருன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மோசஸ் இங்கே வந்துடுவான். அவன் வந்த உடனே இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, அவனோட கதி என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு என்று வன்மத்துடன் கூறினான் அரவிந்த். சாதாரண தோற்றத்தில் நிற்கும் விஸ்வாவை பற்றி அறிந்து கொள்ள பார்கவிக்கு ஆர்வம் அதிகரித்தது. சரி அரவிந்த், அவன் பேர் என்ன? எதுக்காக அவன் இங்கே வந்திருக்கான்? ஏதாவது அவனை பற்றி உனக்கு தெரியுமா என்று ஆவலுடன் கேட்டாள் பார்கவி. என்றவன் தன் நகத்தை பற்களால் கடித்து கொண்டே வெளியில் பார்த்தான். அவன் பேர் விஸ்வா. அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ உதவி செய்வதற்காக இங்கே வந்திருக்கான் என்று பற்களால் நகத்தை கடித்து கொண்டே பதற்றத்தில் கூறினான். அரவிந்த் என்னதான் தைரியசாலியாக வெளியில் காட்டிக்கொண்டாலும் அவன் மனதளவில் ஒரு கோழை. அவன் விஸ்வாவை பார்த்து பயந்து கொண்டே அமர்ந்திருந்தான். அவனது மனதிற்குள் ஒரு பயம் ஒட்டி கொண்டிருந்தது. ஒருவேளை விஸ்வா என்னை பார்த்திருப்பானா? இல்லை, பார்த்திருக்க முடியாது. அப்படி பார்த்திருந்தால் மோசஸ் வந்தவுடன் நானும் அவன் நண்பன் என்று என்னையும் மாட்டிவிட்டு விட்டால் ஐயோ என்ன பண்றது என்ற பயம்தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. பயத்தின் உச்சத்தில் இருந்த அரவிந்த் முன்னே இருந்த டிரைவரை பார்த்து, என்னாச்சுன, ஏன் இவ்வளவு நேரமா இங்கே நிற்கிறீங்க? சீக்கிரமா காரை எடுங்க, இங்கிருந்து கிளம்பலாம் என்று கத்தினான். ஆனால் அந்த டிரைவர் நிதானமாக, தம்பி, உனக்கு மோசஸை பற்றி முழுமையாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அறையும் குறையுமா சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே அடி வாங்கி கிடப்பது மோசஸோட ஆட்களாக இல்லாமல் இருந்தால் நாம் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அடி வாங்கியது மோசஸோட ஆட்கள். இந்த இடத்தை விட்டு யாராவது நகர முயற்சி செஞ்சா அவ்வளவுதான். இந்த சண்டையை நேரில் பார்த்தவங்க எல்லாரையும் பிறகு குறி வச்சு தூக்கிடுவான் என்று கூறினான். அதுக்காக இங்கேயே இருக்க முடியுமா என்று கூறினான் அரவிந்த். தம்பி, முதல்ல சுற்றி பாருங்க என்ன நடக்குதுன்னு, அப்புறம் என்கிட்ட கத்துங்க என்றார் டிரைவர். அரவிந்த் காரின் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தான். சண்டை நடந்த இடத்தில் இருந்த கார்கள் மற்றும் மக்கள் என யாருமே
ஒரு அடி கூட நகராமல் அப்படியே நின்றனர். அந்த இடத்தை தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களும் சாதாரண இயல்பு நிலையில் இயங்கு கொண்டிருந்தன. ஆனால் அங்கு அடிபட்டு கடந்த அந்த 4 சுற்றி இருந்த கார்களும் மக்களும் சற்றும் நகரவில்லை. இது அரவிந்திற்கு அதிர்ச்சியை அளித்தது. அப்படின்னா இப்ப நம்மால இங்கிருந்து போக முடியாதா என்று அரவிந்த் அதிர்ச்சியாக கேட்க, அதற்கு டிரைவர் அழுத்தமாக, தம்பி, மோசஸ் ஆட்கள் வந்து தான் முடிவெடுப்பாங்க. 3 விஷயம் இருக்கு. ஒன்று, அந்த பையனை அடிப்பாங்க, இல்லை அவனை கட்டி இங்கிருந்து தூக்கிட்டு போவாங்க, 3வது அவனை குத்தி போடுவாங்க. இப்படி இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நம்ம இங்கிருந்து நகர முடியும். இல்லைன்னா நம்ம மேலேயும் அவங்க குறி மாறும் என்று கூறினார் அந்த டிரைவர். இந்த மாதிரி நம்ம நிற்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சப்போஸ் அப்படி அங்கே நிற்கிற அந்த பையன் அங்கிருந்து போயிட்டாலும் அவனை பற்றி விசாரிக்கத்தான் நம்மளை இங்கே இருக்க சொல்கிறாங்க. நம்ம இங்கேயே இருந்தால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. மிஞ்சி மிஞ்சி போனால் கார் கண்ணாடி உடையும், அவ்வளவுதான். ஆனால் இங்கிருந்து நகர்ந்தா என்ன நடக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது. மோசஸோட பேரில் இருக்கிற பயத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க என்று அந்த டிரைவர் கொஞ்சம் பயத்துடன் கூறினார். அதற்கு அரவிந்த், அண்ணன், நீங்கள் பயப்படாதீங்க, வண்டியை எடுங்க, யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா யார் தெரியும்ல, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது என்று அவன் முதலில் அந்த இடத்திலிருந்து கிளம்ப முற்பட்டான். இதை கேட்டு அந்த டிரைவர் பொறுமையாக திரும்பி அரவிந்தின் முகத்தை பார்த்து, உங்க அப்பா கிட்டேயா? யார் உங்க அப்பா என்று அலட்சியமாக கேட்டான். எங்க அப்பா தான் மும்பை சிட்டியோட ஐஜி, அதனால நீங்க எந்த பயமும் கொள்ளாம வண்டியை எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான் அரவிந்த் திமிராக. உடனே அந்த டிரைவர், என்ன, மும்பை சிட்டியோட ஐஜியா என்று கூறி வாய் விட்டு சிரித்தார். அண்ணன், ஏன் சிரிக்கிறீங்க? நான் தான் ஐஜியோட மகன்னு சொல்லியும் சிரிக்கிறீங்க, ஏன் நம்பிக்கை இல்லையா என்று கேட்க, அதற்கு அந்த டிரைவர், தம்பி, உங்க அப்பா தான் ஐஜியா? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வண்டியை ஆஃப் பண்ணியிருப்பேனே, இவ்வளோ நேரம் வண்டியை ஆன் கூட பண்ணியிருக்க மாட்டேன் என்றார் நக்கலாக. தம்பி, இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. மும்பையில் உங்க அப்பாவுக்கு நடந்த விஷயம் அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை என்று கூறினான். சம்பந்தமே இல்லாமல் இவ்வாறு டிரைவர் கூறியதை கேட்ட அரவிந்த், எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க என்று பதட்டமாக கேட்டான். அண்ணன், என்ன சொல்கிறீங்க? எதை பற்றி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன மும்பையில் அங்கிளுக்கு நடந்துச்சு என்றால் அவளும் ஆர்வமாக. அம்மாடி, போன வருஷம் மும்பை முழுவதும் பல ரவுடிகளை திடீர்னு அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டது புதுசாக வந்த ஐஜின்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குதானே? அது இவங்க அப்பா தானே என்றார். அப்போ அவருக்கே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணா மோசஸ். அது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, அந்த 44 பேருக்கு தான் தெரியும் என்று கூறினார். என்னன்னா சொல்றீங்க? அப்படி என்ன நடந்துச்சு எங்கள் அப்பாவிற்கு என்று அரவிந்த் பதட்டமாக கேட்டான். போன வருஷம் உங்க அப்பா ஐஜியா ப்ரமோஷன் ஆன உடனே எல்லா ரவுடிகளையும் பிடிச்சி உள்ளே போடுவேன்னு ஒத்த காலில் நின்னாரு. அந்த ஒத்த காலில் நின்ன மனுஷனை 2வது காலை கீழே வைக்கிறதுக்குள்ளேயே ஒருத்தன் அவருக்கு ஆட்டத்தை காட்ட ஆரம்பித்தான். அவன்தான் மோசஸ் என்றார் அந்த டிரைவர். இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பா மோசஸ் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டார், எனக்கு தெரியும் என்று அவன் உறுதியாக கூறினான். தம்பி, நான் ஒன்றும் உங்கள் அப்பா பயந்தாருன்னு சொல்லலை. உங்கள் அப்பா மோசஸுக்கு பயப்படலை தான். மோசஸை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே கூட வச்சாரு. அப்படி பிடிச்சி வச்ச அந்த 1 மணி நேரத்தில் நடந்தது தான் நான் இப்போ சொல்கிறேன் என்றார். அப்படி என்னன்னா நடந்துச்சு? ரொம்ப நேரமாக நடந்துச்சின்னு சொல்கிறீங்க, என்னதான் நடந்துச்சு என்று பார்கவி கேட்டாள். இதோ பாருங்க, என் செல்லில் கூட இருக்கு. அந்த 44 பேரையும் அப்போ வீடியோ எடுக்க சொன்னான், நாங்களும் வீடியோ எடுத்தோம். ஆனால் அந்த வீடியோவை வெளியில் லீக் ஆச்சுன்னா 44 பேரையுமே கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான் என்றார் அந்த டிரைவர். அப்படி என்ன வீடியோ எடுத்தீங்க, எங்க காட்டுங்க என்று இருவரும் வாங்கி பார்க்க, மோசஸின் முன் அரவிந்தின் தந்தை மண்டியிட்டு இருப்பது போன்ற ஒரு வீடியோ. அதை பார்த்த அரவிந்த் கோபத்தில், இல்லை, இருக்கவே முடியாது, எங்க அப்பாவை இப்படிலாம் யாராலையும் நடத்தியிருக்க முடியாது, இது பொய், இதை நான் நம்பவே மாட்டேன், நீங்க பொய் சொல்றீங்க
என்று பல்லை கடித்து கொண்டு கத்தினான். தம்பி, நான் உங்ககிட்ட பொய் சொல்லியோ இல்லை இந்த வீடியோவை பொய்யா எடுத்த என்ன பண்ண போகிறேன்? நீயே சொல்லு. ஒரு போலீஸ்காரனை இப்படி மண்டி போட்டு உட்கார வைக்கிறப்ப யாராவது ஃபோட்டோ எடுப்பாங்களா, வீடியோ எடுப்பாங்களா? மீறியும் நாங்கள் 44 பேரும் எடுத்துருக்கணும். என்ன காரணம்? அங்கே நடந்தது உண்மை. இதை மட்டும் நாங்கள் செய்யலைன்னு வச்சுக்கேன், எங்கள் உயிரை எடுத்திருப்பான். ஒரு போலீஸ்கார ஐஜியவே இப்படி மண்டி போட வைக்கிற மோசஸுக்கு எங்கள் உயிரெல்லாம் எம்மாத்திரம் தம்பி என்றார் அந்த டிரைவர். அதை கேட்ட அரவிந்தின் கண்கள் சிவக்க, எப்படி எப்படி அந்த மோசஸ்க்கு இவ்வளவு தைரியம் வந்தது? தம்பி, அந்த வீடியோவை நீ தெளிவாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை ஜூம் பண்ணி ரைட் சைடு கார்னரில் யார் உட்காந்துருக்கான்னு கொஞ்சம் பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும் என்றார் அந்த டிரைவர். யார் அப்படி உட்காந்துருக்கா என்று கோபமாக அரவிந்த் அதை பார்த்தான். அதை பார்த்த அடுத்த கணம் உறைந்து பயத்தில் வேர்க்க தொடங்கியது. அப்படி யார் அங்கே உட்காந்துருக்கிறது? அரவிந்த், அதை கூட இங்க என்று வாங்கி அந்த ஃபோட்டோவை பார்த்தார். யார் அரவிந்த் இது? இவரை பார்த்தவுடன் உனக்கு ஏன் இப்படி உடம்பெல்லாம் வேர்க்குது என்று பார்கவி அவனிடம் கேட்டாள். தொடரும்.